சிறு வயதில வேட்டையாடுவதில, மீன் பிடிப்பதில கெட்டிக்கார பையனா இருந்ததுனால, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேடன் வேடன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2020ல நெனைக்கிறேன், வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆல்பம் பண்றாங்க. அந்த கோவிட் டைம்ல வந்து அங்க இருக்க சின்ன சின்ன பசங்கள வச்சுட்டு, சும்மா பண்ண ஒரு ஆல்பம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அதிலேயே பல விஷயங்களே அவர் சொல்றாரு. இப்ப இப்ப குற்றச்சாட்டு சொல்றது வந்து 2020 அந்த பாட்ட தான் எடுத்து இவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து திரைப்படங்களுக்கு பாடல் எழுத போறாரு. மரணத்தின் நிறம்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. மஞ்சுமோல் பாய்ஸ்ல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நெறைய வந்து என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் வந்து பாடல்கள்லாம் அவங்க பாடியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது இவருடைய பாடல் விஷயத்துக்குள்ள போனதே 20லேருந்து இப்ப நம்ம 25 இந்த 5 ஆண்டு காலம் தான் இவருடைய முத்தாப்பான காலம். 2020, 21, 22 அந்த 3 ஆண்டுகள் ஆல்பமே பண்ணிட்டு இருக்காங்க. 23, 24ல வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாவுல வந்து பாடல்கள் எழுதுவதற்கான வாய்ப்பு. ஆனா சினிமாவுல எழுதின பாடல்களுமே புரட்சிகரமான பாடல்களா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது தான் யார்ரா இதுன்னு பார்க்கும்பொழுது, தொடர்ச்சியாக இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது.